நமஸ்தே. இன்றைக்கி நம்ம விஷாரத் பூர்வ பேப்பர் 2ல் கேட்கக்கூடிய இந்த ரோமன் லெட்டர் 2ல் இருக்கக்கூடிய இந்த ரோமன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ட்டில் இருக்கக்கூடிய சூச்சனாக்கே அனுசார் பதிலியே தான் பார்க்க போகிறோம். இல்லை நம்ம வாச்சிய பதிலியே வாக்கிய ஜோட்கர் லிக்கியே சாமானிய இது பார்ப்போம். ஜரூரி ஜப்பு தப்பு இது எங்கெங்கே வருது, இந்த ரோமன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஒரு பார்ட்லேயுமே நம்ம ஜஸ்ட் 5 தான் பார்க்க போகிறோம், இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ நான் சொல்கிறத நல்லா நோட் பண்ணி மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு இதெல்லாம் தான் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சூச்சனா கே அனுசார் பதிலியில் வாச்சிய பதிலியே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இதுதான் ஃபர்ஸ்ட்டு, இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மே ரோஸ் தோ கேலே காத்தா ஹூ, நான் டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவேன். இந்த மேனை இங்கே முஜுசேன்னு நம்ம சேஞ்ச் பண்ணோம். அப்புறமா இங்கே காத்தா அப்படிங்கிறது இருக்காத காயே ஜாத்தே ஹைன்னு மாற்றணும். ஹூன் வந்து ஹைன்னு இங்கே சேஞ்ச் ஆகும். ஆப்னே யஹ் சிட்டி கபு லிக்கி, ஆப்னே வந்து இங்கே ஆப் சேன்னு மாறி இருக்கு. யஹ் சிட்டி கபு இங்கே வந்து லிக்கி இருக்குது, இங்கே லிக்கி கைன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்புறம் வஹ தேஸ் நெஹின் சல் சக்தா, இங்கே வஹன்னு இருக்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணோம், உஸ் அப்படின்ற வேர்ட் தான் சேஞ்ச் பண்ணோம். அப்போது உஸ் சே தேஸ் இங்கே நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். நெஹின் சல்ல சல் நெஹின் சக்தாவை ஜாத்தா, அப்போது உஸ் சே தேஸ் சலா நெஹின் ஜாத்தா. ஓகே, இனி இங்கே லட்கியான் இத்தனை தூர் சே நெஹின் சல் சகேங்கி, இதை லட்கியா சே இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இத்தனை தூர் இங்கே வந்து நஹீன் சல்ல சல் நெஹீன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் சகேங்கிய ஜாயேங்கா, அப்போது லட்கியா சே இத்தனை தூர் சலா நெஹீன் ஜாயேங்கான்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்க, ஹிந்தி லோக் காய் கி பூஜா கர்த்தே ஹே, இது இங்கே எப்படி மாற்றிருக்கோன்னா ஹிந்தி லோகோன் சே ஆட் பண்ணியிருக்கு. காயே கி பூஜாக்கு அடுத்தது நம்ம கி ஜாதி ஹே, இங்கே கர்த்தே ஹைன்னு மாற்றிட்டு கி ஜாதி ஹைன்னு நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுதான் இப்போ நான் இந்த சொன்னது தான் இம்பார்ட்டன்ட் 5, இது ஃபஸ்ட்டில் வரும். இனி அடுத்தது வாக்கிய ஜோட்கர் லிக்கியே. ஓகேங்க, இது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ராம் கர் கயா உஸ்னே ஆராம் கியா, இங்கே எப்படி மாற்றிருக்கோம்னு பாருங்கள். ராம் நே கர் ஜாக்கர் ஆராம் கியா, இந்த ரெண்டு வேர்டையும் சேர்த்து ஜாக்கர்னு இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. மே பஹுத் கம்சோர் ஹூ மே போல் பி நெஹின் பத்தா, மே பஹுத்தை நம்ம இத்தனான்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கம்சோர் ஹூனுக்கு அடுத்தது இங்கே நம்ம கீன்னு ஒரு வேர்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த மேனை நம்ம கட் பண்ணியிருக்கோம். போல் பி நெஹின் பாத்தா. ஓகே, அப்போது மே இத்தனா கம்சோர் ஹூ கி போல் பி நெஹின் பாத்தா, இந்த ரெண்டையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது தான் இம்பார்ட்டன்ட். ஜல்தி ஆவோ தபி காடி பக்கெட் சக்தே ஹோ, அகர் ஜல்திக்கு முன்னாடி அகரை நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். அகர் ஜல்தி ஜாவோ, இந்த நடுவில் இங்கே நம்ம தோன்ற ஒரு வேர்டு இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். அகர் ஜல்தி ஜாவோ தோ காடி பக்கெட் சக்தே ஹோ, அப்போது அகர் ஜல்தி ஜாவோ தோ காடி பக்கெட் சக்தே ஹோ. ஓகே, இப்போது இந்த ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. வஹ் கரீப் ஹே பர் வஹ் உதார் ஹே, கரீப் ஹோனே பர், கரீபை ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க, அப்புறம் ஹோனே பர் பி, அதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணியிருக்காங்க. வஹ் உதார் ஹே. பானி बरस रहा है वे छतरी ले जा रहे हैं, पानी बरस रहे हैं, இங்கே வந்து வேக்கு முன்னாடி இஸ்லியன்ற ஒரு வேர்ட் மட்டும் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். इसलिए वे छतरी ले जा रहे हैं. ओके, पानी बरस रहा है इसलिए वे छतरी ले जा रहे हैं. ओके, அடுத்து பாருங்க, கால் பரிவர்த்தன் கீஜியே. ஓகேயா, இது வந்து டென்ஸை சேஞ்ச் பண்ணுறது மாதிரி. ராம் பாட் படுத்தா ஹே, ராம் பாட் படுத்தா ஹே
இங்கே ராம் நே பாட் படா. இங்கே பூத்கால் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸில் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்படி வருது, ராம் நே பாட் படா. ராம படிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஹம் தேஷ் கே சேவா கரேங்கே. இது இந்த கரேங்கேயே கர்த்தா ஹேன் அப்படின்னு மட்டும் மாற்றிருக்கு. ஹம் ஹிந்தி சீக்தே ஹே. இந்த சீக்தே வேர்டை இந்த மட்டும் ரஹே ஹே அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்கள், லட்கே மைதான் மே கேல்தே ஹைன். இந்த ஹைன் லட்கே மைதான் மே கேல்தே ஹைனை இங்கே ஹைனை ஹோன்கே அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஆஜ் ரேல்காடி தேர் சே ஆத்தி ஹோங்கி. இந்த ஆத்தியை ஆயி அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, அவ்வளோதான் இது. அப்போ இதில் இந்த இம்பார்ட்டண்ட்டான இந்த 5 மட்டும் பார்த்துக்கோங்க. 1 2 3. ओके, இப்போ நம்ம कुछ विशेष शब्द को प्रयोग பார்க்க போகிறோம். ஓகே, ஹிந்தி பढ़ना ज़रूरी है. இந்த ज़रूरिயை சேஞ்ச் பண்ணிவிட்டு ज़रूरतன்னு போட்டு சொல்லியிருக்காங்க. அது நம்ம சும்மா போட முடியாது இல்லையா? அப்போது ஹிந்தி பढ़ने ज़रूरी ज़रूरत ஆட் பண்ணோன்னா की ज़रूरत है அப்படின்னு சேஞ்ச் பண்ணுவோம். भूख से लोग दुखी है. இந்த துக்கியை சேஞ்ச் பண்ணிவிட்டு துக். இங்கே ज़रूरத்துக்கு முன்னாடி கீ யூஸ் பண்ணோம், துக்குக்கு முன்னாடி இங்கே கோ யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறமா ஸ்கூல் கே சாத்திர விமார் ஹே. இங்கே விமார் அப்படிங்கிறத விமாரின்னு மாற்றணும். விமாரி அப்படின்னு இங்கே மாற்றுறதுக்கு முன்னாடி இங்கே கோ ஆட் பண்ணியிருப்போம். அப்போது ज़रूरीக்கு முன்னாடி மட்டும்தான் நம்ம கீ ஆட் பண்ணியிருக்கு. மீறி துக்க விமார் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம கோ மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து இன்னும் 2 தான் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே ஓகே அத்தியாபக் வரங்க மே ஆயே வித்யார்த்தி கடே ஹுயே. இங்கே ஆத்தே ஹி இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா ஆயே இந்த வேர்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆத்தே ஹின்னு மாற்றிருக்கோம். அத்தியாபக்கு பக்கத்தில் நம்ம கே. அப்போது அத்தியாபக் கே வர்க் மே ஆத்தே ஹி வித்யார்த்தி கடே ஹுயே அப்படின்னு மாற்றிருக்கோம். மே கலம் சாஹிதாகும். மேனை நம்ம முஜே அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கு. இங்கே சாஹியை பிரயோக் அப்படின்னு நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணோம். இங்கே சாஹித்தா இது நம்ம பிரயோக். சாஹியேன்னு இங்கே யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே சாஹித்தாவை சேஞ்ச் பண்ணிட்டு சாஹியேன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது முஜே கலம் சாஹியே அப்படின்னு வரும். ஓகே, லாஸ்ட்டு பாருங்கள், குச் விசேஷ் பிரயோக். இல்லை பிரஷன் இங்கே ஜித்தனா உத்தனான்னு இருக்கு. அப்போது ஜித்னா பரிஷான் கரேங்கா உத்தனா தன் கமாவுங்கே. ஓகேயா, இந்த ஜித்தனாக்கு நடுவில் ஜித்னாக்கு அப்புறமா இந்த 2 வேர்ட்ஸையும் ஃபில் பண்ணிவிட்டு உத்னாக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய வேர்ட்ஸை நம்ம எழுதிப்போம். அப்படி தான் எல்லாமே வரும் பாருங்கள். ஜப் 10 பஜே கயே தப் சாத்திர உட்டு கடே ஹுயே. கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இதுவும். யதி தும் ரோஸ் கஸ்ரத் கரோ தோ தும் தந்துரூரத் பனோகே. சாரி, இந்த வேர்டை நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன். உங்கள் மேமே என்னடா தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கன்னுலாம் யோசிக்காதீங்க. அப்பப்போ கொஞ்சம் தடுமாறும் இல்லையா? அதனால தான். ஓகேயா, அது எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதை தந்த்ரூசத் அப்படின்னு ரீட் பண்ணோம். ஓகே, தும் தந்த்ரூசத் பனோ கே. ஓகே, இந்த யதி ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு யதிக்கு அப்புறம் யதி தும் ரோஸ் கஸ்ரத் கரோ தோக்கு அப்புறமா தும் தந்த்ரோசத் பனோகே அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஓகே, இன்னும் 2 தான் இருக்கும், பார்த்துடலாமா? ஓகே, राम के स्टेशन पहुँचते ही गाड़ी छूट गई. இங்கே பாருங்க, ஜயோகி ராம் ஸ்டேஷன் பார்த்தீங்களா? பூச்சா இந்த தேயை ஷா வாட்டு மாற்றிருக்கோம் பாருங்கள். பூச்தேய பூச்சா அப்படின்னு மாற்றிருக்கோம். त्योही गाड़ी छूट गई. இந்த சென்டென்ஸ் நல்லா பாருங்கள் பார்ப்போம்.
இந்த ஒரு வேர்டை அதில் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம. அப்போது ஜயோஹி ராம் கே ஸ்டேஷன் பூச்தா தயோஹி காடி சூட் கயி. இதில் இந்த ஹீங்கிறத நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணிட்டு தான் நம்ம இங்கே மீதி வேர்ட்ஸை ஃபில் பண்ணியிருக்கோம். அடுத்து இதுதான் லாஸ்ட் ஒன். ராம் நஹீன் ஆயா லக்ஷ்மண் பி நஹீன் ஆயா. நா ராம் ஆயா லக்ஷ்மண் நா. நா ராம் ஆயா நா லக்ஷ்மண். இப்படி தான் சேஞ்ச் பண்ணும். ஸ்டார்ட் வித் என், நா, எண்ட் வித் நா. இதுதான் இதோட மீனிங். இங்கே கொடுத்துருக்க வேர்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணும். லாஸ்ட்டில் இங்கே கொடுத்துருக்க வேர்டில் தான் நம்ம முடிக்கணும். அடுத்த சென்டென்ஸ் தொடங்குற மாதிரியும் இருக்கணும். ஸோ அதை பார்த்து